ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் உள்ளார். இவருக்கு பருத்த தொந்தி இல்லை. இவர் ஒரு வலம்புரி விநாயகர், கல்லில் தோன்றிய சுயம்பு விநாயகர் ஆவார். சிற்பியின் ஒளியால் பொல்லாத செதுக்காத பிள்ளையார் இவர். அதனால்தான் இவரை பொல்லாத பிள்ளையார் என்று பிற்காலத்தில் பொல்லா பிள்ளையார் என்று மாறிவிட்டார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 7/2/2026, கிழமை சனிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் தை 24வது நாள். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம். வைத்தீஸ்வரன் கோயில் செல்வமுத்து குமார சுவாமி பவனி, திருநள்ளார் சனி பகவான் அபிஷேகம், ஆராதனை நன்று, சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11 மணி வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, திதி சஷ்டி நள்ளிரவு கடந்து அதிகாலை 5:13 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை, நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:53 வரை. யோகம் மரண அமிர்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் பூரட்டாதி. சந்திராசிரம் பெறுகின்ற ராசி கும்பராசி மற்றும் மீன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தசாபுக்திகள் தரும் நோய்களில் தற்காத்து கொள்ள எளியவை. பொதுவாக ஜாதக அமைப்பை பொறுத்து நமது உடற்கூறுகள் அமைந்துள்ளன. ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் உயிரும் உடலும் லக்னம் அமைகிறது. உருவ அமைப்புகள் 12, அதில் கிரக அமைப்புகளை கொண்டு முகம் வேறுபடுவது, பல்லு எடுப்பாக இருப்பதும், தட்டை முகம் குட்டை முகம் என்றும் சொல்லிக்கொண்டே போகலாம். நமது லக்னத்திற்கு எந்த இடத்தில் எந்த கிரகம் வந்தால் நாம் எப்படி வாழ்வோம், எந்த நோயால் வீழ்த்தப்படுவோம் என்று நினைத்து கூறிவிடலாம். எடுத்துக்காட்டாக, ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்துக்கு 8 சனி அமர்ந்திருந்தால் ஜாதகரின் வாழ்க்கையில் பல சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும். லக்னமும் மற்ற அதிபதிகளும் பலமாய் அமர்ந்திருந்தால் நல் வாழ்வு வாழ முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் சனி பகவான் இருந்த அவரோடு செவ்வாய் ராகு கூடினால், அல்லது இந்த இரு கிரகங்களை ஒன்று சனியோடு கூடினால், மற்ற பாவகிரகங்களான கேது சூரியன் கூடினாலும் அந்த ஜாதகர் கால் ஊனமற்றவராய் வாழ்வார். பிறக்கும் பொழுது நன்றாக பிறந்தாலும் இந்த கிரகங்களின் தசை வரும்போது கால் ஊனத்தை தந்துவிடும். லக்னத்தில் மாந்தி இருந்தாலும் 12இல் சுக்கிரன் இருந்தாலும் குரு நீச்சம் அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் சர்க்கரை நோயால் அவதியுறும். ஒருவருடைய
ஜாதகத்தில் 8ல் மாந்தி இருந்தாலும் 8க்குரியவரோடு மாந்தி சேர்ந்து காணப்பட்டால் 8ஆம் இடத்தில் மாந்தி மற்றும் சனி பார்த்தாலும் 8ஆம் அதிபதியோடு ராகு அல்லது கேது சேர்ந்து இருந்தால் 8க்குரியவரை சனி பார்த்தாலும் 8க்குரியவரை சூன்யம் அடைந்தாலும் அந்த ஜாதகர் எப்போதும் வியாதியோடு வாழ்வார். லக்னம் 8க்குரியவர் இருவரும் 5ஆம் வீட்டு அதிபதியோடு சம்பந்தம் உண்டு என்றால் அந்த ஜாதகர் அந்த தசை வரும்போது நெஞ்சி வலியால் அவதிப்படுவார். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புடையவர்கள் புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், புலால் அதிகமாக உண்ணுதல் போன்றவற்றில் தவிர்க்க வேண்டும். ஒருவருக்கு கன்னி லக்னமாய் இருந்து லக்னத்தில் செவ்வாயும் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டிலே சனி பகவானும் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு இதய நோய் வரும். அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழ வேண்டும். அதனால்தான் நோய் தாக்கத்தை தவிர்க்கலாம். 8லே மாந்தி ராகுவோடு லக்னாதிபதி சேர்ந்திருந்தாலும் பஞ்சமாதிபதி நீச்சம் அடைந்திருந்தாலும் ஜாதக பிறவியிலே மூளை வளர்ச்சி இல்லாமல் கை கால்கள் விளங்காமல் வாழும். எனவே அவர்கள் 9 உத்திர நாட்களே சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்திட வேண்டும். அதுபோல லக்னத்தில் ராகு இருந்து சூரியன் பகையாகி சந்திரனும் செவ்வாயும் பகையாகி அல்லது நீச்சமாய் பிறந்தவர்களுக்கு பிறவியிலே மனநலம் பாதிக்கும். லக்னத்தில் கேது இருக்க மேற்படி அமைப்பில் பிறந்தவர்கள் மனநிலையில் 18 வயதில் பாதிப்பு. நவகிரகங்கள் நோயின் தாக்கம் மற்றும் நல்வாழ்வுக்காக காரணமானவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த எளிய பரிகாரத்தை செய்து அவர்கள் நல்ல வாழ்வு வாழ முடியும். ஒரு சனிக்கிழமை ராகு காலத்தில் அருகில் உள்ள ஆலயத்து நவகிரகத்திற்கு 2 விளக்குகள் ஏற்றி வர வேண்டும். இதுபோல 27 வாரம் ஏற்றி வந்தால் நோயின் தாக்கம் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் குடும்பத்தினர் மேற்கண்ட பரிகாரத்தை செய்து வர சிகிச்சை பெறுவர் குணமாக வாய்ப்புகள் உருவாகும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் இணைபிரியா தம்பதியாய் வாழ இணைக்க வேண்டிய ஜாதகம் எது, இதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிவது, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழி நடத்துவது. இலவசமாக ஜோதிடத்தை கற்க விரும்புபவர்கள் இந்த பகுதி இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பயன்படுத்தி கொள்ளலாம். கடந்த பல தினங்களாகவே நாம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகளுடைய ஸ்தானம், குல தெய்வத்தினுடைய ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற ஸ்தானம் என்பதை எல்லாம் வர்ணிக்கின்ற அந்த 5வது பகுதியிலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி நமக்கு குழந்தைகள் கிடைக்கும் என்பதை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். யாராருக்கெல்லாம் அலி குழந்தைகள் பிறக்கிறது, அந்த கிரக அமைப்பு என்ன? 6ஆம் வீடும் 12ஆம் வீடும் ஜலராசியாக மாறி அங்கே சனி இருக்க சுபர் பார்வையின்றி அசுபர் பார்வை பெற்றிருக்க அலியாக பிறப்பார். விருச்சிக லக்னத்தில் ஜாதகர் பிறந்து 6ஆம் வீட்டில் சனி நீச்சம் பெற்றிருந்தால் அலி என்று நம்பலாம். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சனி நீச்சம் பெற்றிருந்தால் அலி என்று நம்பலாம். உதாரணம், கன்னி லக்னம் 8ல் மேஷத்தில் சனி நீச்சம் பெற்றார். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் 8லே வீட்டிலே சனி இருக்க அலித்தன்மை உண்டு. பௌர்ணமி திதி அன்று சூரியன் ஆண் ராசியிலும் சுக்கிரன் பெண் ராசியிலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் அலித்தன்மை உண்டு. யாராருக்கெல்லாம் தாய் சாபம் பெறுகின்ற நிலை இருக்கும். சிம்ம லக்னத்தில் ஒருவன் பிறந்து 4ஆம் வீட்டில் செவ்வாய் சனியோடு சந்திரனோடு ராகு கேது கூடினார் தாயின் சாபம் ஜாதகருக்கு உண்டு. லக்னாதிபதி நீச்சம் பெற்று 5ஆம் அதிபர் மறைந்து சந்திரன் செவ்வாய் ராகு கேது கூடியிருக்க தாயின் சாபமாகும். தகாத வார்த்தைகள் பேசி திட்டினால் சாபத்தை பெற்றுள்ளார் என்று அர்த்தம். லக்னத்திலே சனி அமர 7ல் சந்திரன் அமர 4ல் ராகு இருக்க கேது இருக்க தாயின் சாபமாகும். தாயின் மரணத்துக்கு காரணம் என்று அவரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் அதிபதி 5ல் நிற்க 5ஆம் அதிபதி 8ல் மறைய 4ஆம் அதிபரும் சந்திரனும் 3, 8, 6, 12ல் மறைந்தால் தாய் வீட்டை விட்டே துரத்தியதால் தாயுடைய சாபம் உண்டாயிற்று. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, சுக்கிரன் குருவால் உருவாகும் யோகம் 3 ராசிக்காரருடைய ராஜ வாழ்க்கை பணம் புகழ் அதிகரிக்கும். ஜோதிடத்திலே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுமே மிக முக்கியமாய் பார்க்கப்படுகிறது. இதன் ஒவ்வொரு அசைவுகளும் மனிதருடைய வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும். அது நேர்மறையான பலன்களாக இருக்கும், எதிர்மறையான பலன்களாகவும் இருக்கும். இந்த சூழலில் பிப்ரவரி மாதம் பிறந்துள்ள நிலையில் இம்மாதம் பல்வேறு கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த வகையிலே அசுரரின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் பிப்ரவரி 6 அன்று கும்ப ராசிக்குள் நுழைய உள்ளார். மறுபுறம் தேவர்களின் குருவாக கருதப்படும் குரு
ஏற்கனவே மிதுன ராசியில் உள்ளார். இந்த நிலையில் குரு மற்றும் சுக்கிரன் சேர்ந்து ஒரு அரிய யோகத்தை உருவாக்குகின்றார். அது நவபஞ்சம ராஜயோகம். இந்த யோகத்தின் தாக்கமானது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலே இருக்கும். இருப்பினும் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மட்டும் அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது அவர்கள் யார், எந்த மாதிரியான பலன்களை பெற இருக்கிறார்கள் என்பது குறித்து பார்க்கலாம். குரு மற்றும் சுக்கிரன் உருவாக்கும் நவபஞ்சம ராஜயோகத்தால் மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர். அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழ உள்ளன. இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நிதி நிலைமை அதிகரிக்கும், வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். திருமணமானவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருகும். அதே சமயம் திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வரன் அமையும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குரு மற்றும் சுக்கிரன் உருவாகும் நவபஞ்சம ராஜயோகத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மைகளை பெற இருக்கின்றார். அவர்களுக்கு இதுவரை இல்லாத தன்னம்பிக்கை வரும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கடின உழைப்புக்கு எதிர்பார்த்த பலன் இருக்கும். இதனால் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். மேலும் உங்களின் நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். குரு மற்றும் சுக்கிரன் உருவாக்கும் நவபஞ்சம ராஜயோகத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை பெற இருக்கின்றனர். இந்த காலகட்டத்தில் புதிய வீடு, மனை அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. அரசு தேர்வுகளுக்கு முயற்சி செய்பவர்கள் நல்ல செய்தி வரும். தேடுபவர்களுக்கு, வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் 12 ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலனும் இந்த பகுதியில்தான் வெளிவருகிறது. மேலும் அதிலே 4வது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிகாட்ட உதவி செய்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6ஆம் பகுதி. 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் விரிவாகும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஓரளவு முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். என்றாலும் வேலை பலும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். எந்த பணி முடிப்பதற்கு கடினமான உழைப்புகளை மேற்கொள்ள நேரிடும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் உங்களுக்கு ஓரளவு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகஸ்தர்களுக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். என்றாலும் வேலை பலு பொறுப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த பணி முடிப்பதற்கும் கடினமான உழைப்பை மேற்கொள்ள நேரிடும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் உங்களுக்கு ஓரளவு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை அமைவதில் தடைகள் உண்டாகும். உடல் நிலையிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல்கள் உண்டாகாது. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களால் மனசஞ்சலம் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உடன் இருப்பவர்களுக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வேலை தேடுவது தகுதிக்கேற்ற வேலை அமைவது தடைகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உடல்நிலையிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல்கள் உண்டாகாது. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் மனசஞ்சலம் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. இறை பக்தியோடு தொடங்குகின்ற இந்த வாழ்க்கை போராட்டத்தை குறைக்கும். மன தைரியத்தை பெருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எண்ணியதை எப்பாடுபட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீர்கள். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதால் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை பெறுவீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக அமையும். என்றாலும் தேவையற்ற செலவுகள் குறைப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகளிலே அனைத்திலும் தடைகளே நிலவும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எண்ணியதை எப்பாடுபட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீர்கள்.
திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த உற்றார் உறவுகளை அனுசரித்து நடந்து கொள்வதால் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பொருளாதார நிலை சிறப்பாக அமையும் என்றாலும் தேவைக்கேற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. சுபகாரியங்கள் முயற்சிகள் அனைத்திலும் தடைகளே நிலவும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும். கட்சிகளில் உட்பூசல்கள் ஏற்பட்டாலும் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த கட்சியிலே உட்பூசல்கள் ஏற்பட்டாலும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆயிலும் நட்சத்திரத்தை நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அரசியல்வாதிகள் போட்டி போடாமையை எதிர்கொண்டால் மக்களின் ஆதரவை பெற முடியும். போட்ட முதலீட்டினை எடுக்கவே அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். வயலில் வேலைகளுக்கு தகுந்த நேரத்தில் வேலைகள் ஆள் கிடைக்க மாட்டார்கள். சந்தையிலும் வினைப்பொருட்களும் சுமாரான விலையே கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட வண்ணம் அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அரசியல்வாதிகள் போட்டி பொறாமைகள் எதிர்கொண்டாலும் மக்களின் ஆதரவை பெற முடியும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்ட முதலீட்டை எடுக்கவே அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். வயல் வேலைகளுக்கு தகுந்த நேரத்தில் வேலைகள் ஆள் கிடைக்க மாட்டார்கள். சந்தையிலும் விளைபொருட்கள் சுமாரான விலையே கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அவர்கள் செய்கின்ற முயற்சிகளிலே நிதானம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம். கோபம் பட்டால் அனைத்தும் நஷ்டத்தில் முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். கன்னியா ராசி. கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று வீண் பகை உண்டாகலாம். எனவே கவனமாய் செயல்படுவது நல்லது. விளைச்சல் ஓரளவுக்கு தான் இருக்கும். புதிய பூமி மனை வாங்கும் விஷயங்களில் கவனம் தேவை. பங்காளிகளை அனுசரித்து செல்லவும். புதிய வாய்ப்புகள் சற்று தாமதமாய் கிடைத்தாலும் நல்ல வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீண் பகை உண்டாகலாம். எனவே கவனமாய் செயல்படுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த விளைச்சல் ஓரளவுக்கு தான் இருக்கும். புதிய பூமி மனை வாங்கும் விஷயங்களில் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்காளிகளை அனுசரித்து செல்லவும். புதிய வாய்ப்புகள் சற்று தாமதமாய் கிடைத்தாலும் நல்ல வாய்ப்புகளாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பொருளாதார பாதிப்புக்கு ஆளாவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தினால் உடல்நல குறைவுகள் உண்டாகும். அடுத்தவர்கள் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மாணவர்கள் கல்வியிலே முழு மூச்சுடன் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதார பாதிப்புக்கு ஆளாவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தாலும் உடல்நலன் குறைகளை உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்த அடுத்தவர்கள் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நன்மையை தரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் கல்வியிலே முழு மூச்சுடன் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் எதிலும் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. விளையாட்டு போட்டி பேச்சு போட்டி போன்றவற்றில் ஓரளவுக்கு முன்னேற்றங்களை அடைய முடியும். அரசு வழியில் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. விசாக நட்சத்திரத்தை தானும் இன்று நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் எதிலும் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள நல்லது. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விளையாட்டு போட்டி பேச்சு போட்டி போன்றவற்றில் ஓரளவுக்கு முன்னேற்றங்களை அடைய முடியும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வழியில் ஆதரவு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாய் அமையும். முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும். பல விஷயங்கள் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பது முன் ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள் நல்லது. மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பொருளாதார நிலையிலே ஓரளவுக்கு திருப்திகரமாக அமையும். முயற்சிகளுக்கு சில தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும். புராண நட்சத்திரத்தை சார்ந்த பல விஷயங்கள் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெற தடைகளை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டார். குடும்ப ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படாது. நெருங்கியவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற நினைப்பை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் பின் குணமடையும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கு இருவரும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் குடும்ப ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படாது.
திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த நெருங்கியவருக்கு உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற நினைப்பை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுக்கு பின் குணமடையும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வாகனங்களில் செல்லும் போது நிதானமாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செல்ல வேண்டும். அவ்வாறு கவனம் தவறினால் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் இன்று உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை வேண்டி நீங்கள் உங்கள் வாகனங்களை எடுக்க வேண்டும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் பகல் 1:20 வரை கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் அவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றி இயக்க வேண்டும். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அனுமன் சாலிசா மற்றும் சுந்தரகாண்ட பாராயணம் கண்டிப்பாக தேவை. கூடுதலாக ஆஞ்சநேய மூர்த்தியை அவர்கள் தொடர்ந்து வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் மன அமைதி அவர்களுக்கு கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று பகல் 1:20 பிறகு சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் அவர்கள் இயக்க வேண்டும். மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர்நிலை தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தேவை. கூடுதலாக மகான்களையும் சித்தர்களையும் வணங்கி வர சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.